விண்ணப்பிக்கலாம். ஓஹோ, அப்பா நம்ம ஊருக்கு ஃபேக்டரி வரப்போகுது. முதல் மாசம் சம்பளத்துல புல்லட் வாங்கி புட்டு போயிட்டு வருவேன். அப்பாடா, எப்படியே நம்ம ஊருக்கு ஒரு வழியா ஃபேக்டரி வரப்போகுது. இனி மாசம் மாசம் எல்லாருக்கும் சம்பளம் தான். மாசம் மாசம் சம்பளம் வரப்போகுது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, கோட்டர் கோழி பிரியாணிக்கு பஞ்சம் இல்லை. ஆகா ஓஹோ, அருமை அருமை. எல்லாம் சம்பளம் வரப்போகுது, ஃபேக்டரி வரப்போகுதுன்னு பேசுறீங்களே. ஃபேக்டரியில இருந்து வர தீமையை பத்தி உங்களை யாருக்கு என்ன தெரியும்? உங்கள யாருக்கு என்ன தெரியும்? எங்க மாமா பையனுக்கு 1.5 வயசு தாங்க ஆகுது. அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழிற்சாலையில இருந்து வர கழிவுனால அவனுக்கு கேன்சர்ன்ட்டாங்க. அவனை எங்க கொண்டு போய் குணப்படுத்த முடியல. கடைசியில் அவன் செத்தே போயிட்டான். அவனுக்கு சாகிற வயசாகாது 1.5 வயசு. நினைச்சு பாருங்க. இழுத்து மூடுங்க அந்த ஃபேக்டரி முதல்ல. நான் அரசியல் பேசாதீங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. தம்பி, நடுவருக்கு தெரியும்பா அரசியல் பிரச்சனை எது, மக்கள் பிரச்சனை எதுன்னு. ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீரால பல விவசாய நிலங்கள் அழிஞ்சே போச்சு. பல விவசாய கிராமங்கள் முகவரியே இல்லாம அழிஞ்சு போச்சு. இழுத்து மூடுங்கடா அந்த ஃபேக்டரிய. தமிழ்நாட்டுல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து தொழிற்சாலை வந்துருச்சு. எல்லா இடமும் வித்தும் போயிட்டாங்க. சைட்டு கீட்டு எல்லாம் போடுறாங்க. எல்லா பக்கம் வீடும் கட்டுறாங்க. கடைசியில் இப்ப விவசாயமே இல்லாம போச்சு. இப்ப விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் எங்க போவீங்க? பிச்சை எடுப்போம். பிச்சை எடுப்பியா? வெக்கமா இல்ல? நீ தமிழ்நாட்டு பையன் தானே, பிச்சை எடுக்கிறங்க. எந்த ஒரு பையன் நீங்களா? பிரிட்டிஷ் ஆங்கிலக்காரன நீங்களா? தமிழ்நாட்டுக்காரன் போய் அவனை விவசாயத்தை போய் விற்காம முதல்ல விவசாயம் செஞ்சு போலங்கடா. போட இழுத்து மூணு ஃபேக்டரிய. அடுத்து வருவது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியின் இம்சைகள். ராஜாதி ராஜா ராஜமாத்தாண்டர் ராஜகுல திலகர் ரிஷிவேந்தன் வருகிறார் வருகிறார் வருகிறார். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடி விட்டு டிக்டாக்கிலும் கலகலகல என்று கலக்கிவிட்டு இப்போது காலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். வேலையை ஒழுக்கமாக செய். என்னை மன்னித்து விடுங்கள் டாபர் மன்னா. இது எப்படி மன்னா தங்களுக்கு தெரியும்? நானும் அதே வேலையைத்தான் தினமும் செய்கிறேன். அருமை அருமை. என்னது இது? ஜூஸா? ஜூஸா? அமைச்சர்களே, நமது நாட்டில் என்ன பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது? நம் நாட்டில் முதல் பிரச்சனையே கொசுக்கள் தொல்லைதான் மன்னா. அதை ஒழிப்பதற்கு தாங்களே ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். கொசுக்கள் கடிக்கு வரும்போது அதனிடமிருந்து ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன மன்னா? ஏன் உன்னை அப்படியே பானையில் அடைத்து விட்டால் என்ன? அருமை அருமை. அண்ணா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? ஏன் உன்னை நசு 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 என்று நசுக்கி விட்டால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. அண்ணா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? ஏன் உன்னை பலாரில் அடைத்து விட்டார் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசுவை ஒழிப்பதற்கு வழியை கேட்டால் நீங்கள் அதை வளர்ப்பதற்கு வழியை சொல்கிறீர்கள். ஏய், போய் தெனாலிராமனை அழைத்து வா. தெனாலிராமரே, நமது நாட்டில் கொசு தொல்லை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு தாங்களே ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். மன்னா, முதலில் வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும் மன்னா. ஆஹா ஓஹோ, நல்ல யோசனை.
மன்னா அதை எப்படி மன்னா மக்களும் மற்றும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்? நீ என் அமைச்சரால் நான் சற்று சிந்தித்தே பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை கிடைத்து விட்டது. நமது மக்கள் அனைவருக்கும் இலவசமாக 5G அன்லிமிட்டட் டேட்டா வழங்கி இலவசமாக மொபைல் போன் வழங்கினால் இது நடைமுறைக்கு சாத்தியமே. ஆகா, ஓ அருமை அருமை. அடுத்து வருவது போதைப் பொருள் ஒழிப்பு. பிறந்தநாள் வேற வருது, பணம் வேணும். எதுக்குடா அவனே பணம்? பிறந்தநாள் உனக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியாது? நாளைக்கு என்ன விசேஷமா? என் பிறந்தநாள்ப்பா. பிறந்தநாளா? பிறந்தநாளுக்கு உனக்கு எதுக்குடா பணம்? பணம் வேணும், பார்ட்டி வைக்க. பார்ட்டி வெளியில உட்காந்துக்கிறா. அப்பா உங்க அம்மாவை நான் சொல்லல, அப்புறம் யாரையும் சொல்ல? பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு வைக்க. பார்ட்டியா? பார்ட்டின்னு என்றா? பார்ட்டினா கேக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரதாப்பா பார்ட்டி. எங்க காலத்துல பிறந்தநாள் கொண்டாடுங்க, கேக் வெட்டி ஃப்ரெண்டுக்கு மிட்டாயும் கூட வாங்கி தந்தது இல்லை. நீங்க 90 கிட்ஸ்பா, நாங்க 2K கிட்ஸ்பா. என்ன அளவு கர்மாந்திரமோ 90 கிட்ஸுங்கிற 2K கிட்ஸுங்கிற. இந்த 1000 ரூபாய் இல்லை 500 ரூபாய் தான் இருக்கு. நீ பாடுறா, காலையில் வெடியாலைக்கா வெடியால எந்திரிச்சு காலங்காத்தால எந்திரிச்சு வேலைக்கு போய் மொட்டை வெயில் நின்று வேலை செஞ்சு சாயங்காலம் கஷ்டப்பட்டு கூலி வாங்குற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும், உனக்கு எங்கடா தெரிய போகுது? பார்த்து செலவு பண்ணு, சரியா? சரிப்பா. மச்சான் பார்ட்டி இருக்கா? பார்ட்டி இருக்கு மச்சான். சரக்கு இருக்கா? சரக்கெல்லாம் இல்லாமையா? வா மச்சான் போலாம். சரி மச்சான். சிட்டிக்கு போக வேண்டாம் மச்சான், காட்டுக்கு போகலாம், அப்பதான் கூலிங்கா இருக்கும். சரி மச்சான். என்னடா லோக்கல் சரக்கு, நான் எடுக்கிற மாதிரி ஃபாரின் சரக்கு. டைம் ஆச்சுடா, வாடா வீட்டுக்கு போலாம். அட போடா, அது கிடக்குதுடா. நீ ஓவரா போட்ட, உன்னை நான் வீட்டுல கொண்டு போய் விட்டு போட்டு போறா. மச்சான் பாத்துரு, நாங்க போயிட்டு வரணும். சரிடா. டேய் டேய் எந்திரா, உங்க அப்பா உனக்கு நீ பிறந்தநாள்னு சொல்லி காட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. எங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லை, தள்ளி நின்று. டிவி ஆன் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் சதீஷ், சன் டிவி செய்தியாளர். காட்டுக்கோயில் பகுதியில் காட்டுத்தீ பரவியதால் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இப்போது காட்டுக்கோயில் பகுதியில் இருக்கும் நமது செய்தியாளர் குருவிடம் விசாரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணம் மேற்கொள்ள வர்றவங்க எல்லாரும் மது அருந்தி விட்டு எல்லாம் அப்படியே போட்டு போயிடுறாங்க. சிகரெட்டு பிடிச்ச எல்லாம் அப்படியே போட்டு போறாங்க. இந்த காட்டுல தீ பத்தி இருக்குது. இந்த காட்சி உங்கள் முன்னாலையில்
இது எங்க அப்பா, நான் போயாகணும். அப்பா என்னை விட்டு போயிட்டியேப்பா, எந்திரிப்பா. பா எந்திரிப்பா. பா எந்திரிப்பா. அரஜானு வைக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல கொட்டட்டும் கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாருக்குள்ள நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல உசிரே நீதானே, நீதானே, கடலா. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து த்ரோட் கேன்சர் ஆயிருக்குது, பிழைக்கிறதுமே கஷ்டம். இவங்க அதிகமா ட்ரக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாரு, அதனால கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. போதைப் பொருள் ஒழிக்கிறது எங்களோட லட்சியம். ஆமா, போதைப் பொருளோட போகிற உசுறு கடைசி உசுறு என் உசுராவே இருக்கட்டும். முடிவை இல்லடா உன தந்தை ஒரு போட்டி கடும்